இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலே சீனியர் ஜூனியர் என்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து கிறிஸ்தவ சபைகளிலே இருந்து கொண்டு வருகிறது. எவ்வளவு ஆலோசனைகள் சத்தியங்கள் அவர்களிடத்தில் சொன்னாலும் அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படுகிற மனநிலை இல்லை. இது முடிவிலே எங்கே கொண்டு விடும் என்றால், ஜெபங்களிலே ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அது அவர்களுக்கு பயன் இல்லாமல் போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியிலே ஜீவித்த போது பல ஓமைகளை அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். குறிப்பாக மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அனுப்புகிற ஒரு கருத்தை எடுத்து காண்பித்தார். அதிலே தான் என்ன கருத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மூத்தவர்கள் என்று சொன்னால் அதிகாலையிலே வேலைக்கு வந்தவர்களும் சாயந்தர வேளையிலே வேலைக்கு வந்தவர்களுக்கும் ஒரு வேறுபாடு அங்கு காணப்படுவதாக அவர் எடுத்து காமிக்கிறார். எப்போது நடந்தது? கடைசி நேரத்திலே அவர் கூலியை கொடுக்கின்ற பொழுது அதிகாலையில் வந்தவர்கள் சாயந்தர வேளையில வந்தவர்களை பார்த்து, நாங்கள் வெயில் நேரத்தில் கஷ்டப்பட்டோமே, எங்களையும் 1 மணி நேரம் வேலை செய்த அவர்களையும் நீங்கள் எப்படி சமமாக நடத்த முடியும்? எப்படி நீங்கள் சமமாக கூலி கொடுக்க முடியும் என்று அந்த எஜமானிடத்தில் முதலாவது வந்தவர்கள் முறுமுறுக்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஓமையில சொல்லுகிறார். சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓர வஞ்சனையாக இருக்கிறார், பாரபட்சம் உள்ளவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனை பலருக்கு வருகிறது. ஆனால் அந்த ஓமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 4 கருத்துக்களை சொல்லுகிறார். முதல் கருத்து, நான் உன்னை வேலைக்கு அழைக்கின்ற பொழுது ஒரு நாளுக்கு 1 பணம் என்று தானே நான் உன்னை அழைத்தேன். உன்னுடைய பணத்தில் உன்னுடைய கூலி விஷயத்தில் நான் உன்னிடத்தில் பேசினதில் நான் ஏதேனும் பணத்தை குறைத்தனோ அல்லது உனக்கு ஏதேனும் வஞ்சகம் பண்ணினோ என்று சொல்லி என்று முதலாவது வந்தவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி கேட்கிறார். அப்போ அவரிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தேனோ அதை நான் செய்துவிட்டேன். இரண்டாவது அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் எந்த ஒரு அநியாயமும் செய்யவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். சபைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், நீ முதலாவது நீண்ட நாள் விசுவாசியாக சபைகளில் இருக்கலாம், ஒருவர் வந்து 1 வருடம் என்று கூட இருக்கலாம். அதனால நீண்ட நாள் வாழ்ந்த ஒரு சபை விசுவாசி புதிதாக வந்தவரை நோக்கி நீங்க அற்பமாய் எண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் அவர்களுக்காகவும் மரித்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ முதலாவது வந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ரொம்ப நேரம் வேலை செய்தேன், இந்த பகலினுடைய உஷ்ணத்தை நான் சுமந்து வந்தேன் என்று கூட அவர்கள் வாதிடுகிறார்கள். நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம், இன்றைய நாட்களில் 2025 இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், நாம் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போவோம் என்று நாம் எண்ணத்தில் எண்ணினால், அப்போ ஆபிரகாமுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்லுகிறது யோனுக்கு நோவா போன்ற காலங்களிலே வாழ்ந்து மரித்தவர்கள் எங்கே போவார்கள்? இரண்டாவது, ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எங்கே போவார்கள்? எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டாரே, அவர்களை எந்த இடத்திலே தேவன் வைப்பார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுதும் ஆதி அப்போஸ்தலர் ஊழிய காரியங்களிலும் நாட்களிலும் பல உபத்திரவங்கள், சித்திரவதை, இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவர்கள் எங்கே போவார்கள்? அதன் பிறகு
எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் 666 இலக்கத்தை தன்னுடைய நெற்றியிலும் தனது கைகளிலும் பொறித்து கொள்ளாமல் தேவனுக்காக சாட்சியாக நின்றவர்கள் எங்கே போவார்கள்? வேதம் இந்த ஓமையில என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தினர் வருகிற எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு கூடுகிற இடம்தான் பரலோக ராஜ்யம். இந்த ஓமையுடைய அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முந்தி வந்தவர்களுக்கும் பிந்தி வந்தவர்களுக்கும் ஒரு சமம் என்று சொன்ன அதனுடைய கருத்தினுடைய உள்நோக்கம், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களால் தான் நிறைந்திருக்கும் என்பதை சொன்னார். இதிலே ஒரு கருத்தை மட்டும் கிறிஸ்தவ பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயவு உள்ளவராக இருக்கும் பொழுது நீங்களும் தயவு செய்கிறவர்களாக, பிறருக்கு தயவு பாராட்டுகிறவராக, சீனியர் ஜூனியர் என்ற ஒரு கருத்து இல்லாமல், ஒரு வேறுபாடு இல்லாமல் சபையிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நன்றி.